18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நான் வகையில உன் விருப்பங்களை எல்லாம் அழகாக நிறைவேற்ற போறேன். கஷ்டம், கவலை, துன்பம், துயரம்னு இருந்த உன் வாழ்க்கை தலையெழுத்தையே மாத்தி அமைச்சு இன்பம், மகிழ்ச்சி, நிம்மதி, அளவில்லாத சந்தோஷம்னு உன்னை வாழ வைக்க போறேன். இத்தனை நாளாக உன்னை சுத்தி இருக்கிற சில மனிதர்களால நிறைய நீ கஷ்டப்பட்டுட்ட, கண்ணீர் வடிச்சிட்ட. இனிமேலாவது தைரியமா இரு. உன்னை காயப்படுத்தினவங்களையும் கஷ்டப்படுத்தினவங்களையும் நான் பார்த்துக்கிறேன். இனிமே எதுக்காகவும் யாருக்காகவும் உன் கண்களில் கண்ணீர் வரவே நான் விடமாட்டேனேன் செல்லமே. எப்போவுமே உனக்கு யாராவது கேடு செஞ்சாலோ கெடுதல் செஞ்சாலோ அவர்களை பழிவாங்கணும்னு நீ யோசிக்காத. ஏன்னா கெட்டுப்போன பழமும் காலதாமதமான பழமும் தானாகவே அழுகி கீழே விழுந்து விடும். அதே போல கெட்ட மனிதர்களும் கேடு செய்ய நினைப்பவர்களும் தானாகவே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிச்சு மாட்டி முழிப்பாங்க. உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் அப்படி நீ எப்போதும் நல்லவனாக இருக்க முயற்சி செய். உன் சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய மனிதர்களையும் வேணும்னே உனக்கு பிடிக்காததை செய்கிறவங்களையும் உனக்கு பிடிக்காததையே செஞ்சு செஞ்சு உன் மனசை கஷ்டப்படுத்திட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்க மறுப்பவர்களையும் நீ உன் வாழ்க்கையிலிருந்தே தவிர்த்து விடு. உனக்கான எல்லா நல்லதையும் செய்யறதுக்கு இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். நீ யாருக்கும் துணையா நின்று யாருக்காகவும் பரிந்து பேசி வேறு யாரையும் பகச்சுக்காத. ஏன்னா நீ நல்லதுக்காக எல்லாத்தையும் யோசிச்சாலும் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ. உன்னை காயப்படுத்தக்கூடிய உறவு யாராக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகளை யோசிச்சு மனமுடைந்து போகாம அவங்க சொல்றதை கடந்து மறந்து வா. கோபம்ங்கிற உணர்வு உனக்குள் அதிகமாக தலை தூக்கும் போதெல்லாம் உன் அன்பாலும் பொறுமையாலும் அதை அடக்கிக்கிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சு கடந்து போக தயாரான ஆளாக நீ இரு. அமைதியா இருக்கக்கூடியவனுக்கு கோபப்பட தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. உன் மேல கோபப்பட தெரியாதவங்களையும் உன் மேல கோபப்படாத மனிதர்களையும் பலவீனமாக நினைக்காம கோபத்தை அடக்கியாலும் திறமைசாலி அவங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீயும் அதே போல கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறமைசாலியாக இருந்துவிடு என் தங்கமே. காசா, பணமா, நல்ல எண்ணமா எதுவா இருந்தாலும் சரி, அதை சேர்த்து வைக்கிறது தான் கஷ்டம். செலவு செய்கிறது மிகவும் சுலபமான விஷயம். நல்ல எண்ணங்களை எப்போதுமே சேர்த்து வை. அது நிச்சயமா உன் வாழ்க்கைக்கான நன்மையாகத்தான் முடியும். உனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையேன்னு கதியின்றி கலங்கி நிற்காத. யாருக்கிட்டையும் சொல்லி அழுகக்கூட முடியாத அளவுக்கு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த கருப்பசாமி ஓடி வந்திருக்கேன். எப்போதும் உனக்கு நீயே தைரியமும் ஊக்கமும் சொல்லிக்கணுமே தவிர வேறு யாரும் உனக்காக வந்து நிற்பாங்கன்னு எதிர்பார்க்காத. நீ நினைச்சா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும். உனக்கு தொல்லை தரும் அன்பை கொடுக்கும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க நிச்சயமாக பொய்யானவர்கள் கிடையாது. ஏன்னா பொய்யா நடிக்கிறவங்கெல்லாம் அளவோடு தான் அன்பு காட்டுவாங்க. உண்மையான அன்போடு இருக்கக்கூடியவர்கள் தான் அன்பை வாரி வழங்குவார்கள். அப்படி ஓ மேல உண்மையான அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களை உனக்கு நெருங்கிய உறவாக உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ. உன் கூடவே இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக நீயும் உன் மனசும் குளிரும்படியாக உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி தரதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். உன்னுடைய முயற்சியை மட்டும் முழு மகிழ்ச்சியாக செஞ்சுடு. நினைக்கிறது எல்லாமே காலதாமதமாகுதே, நடக்கவே மாட்டேங்குதே நினைச்சு புலம்பாதே. கூடிய சீக்கிரம் உனக்கான காரியங்களிலெல்லாம் நீ வெற்றி பெறுவாய். நீ மனசளவுல யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்கல. நீ செஞ்ச எல்லா புண்ணியங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும். என் அருளால் உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில அழகான பல நல்ல விஷயங்களை நான் நடத்துறேன். நீ எதற்குமே வருந்தாதே என் தங்கமே. வீட்டுக்கு வீடு வாசல்படி இருப்பது போல எல்லாருடைய வீட்லையும் எல்லாருடைய இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனைனா இல்லாதவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனை. அவ்வளவுதானே தவிர பிரச்சனைகள்ன்றது எல்லார் வாழ்க்கையும் இருக்கக்கூடிய ஒரு அவசியமான ஒன்றாக இப்போ மாறிடுச்சு. வாழ்க்கை இல்லாம பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாதது வாழ்க்கையே இல்லைங்கிறது தான் உண்மை. உன் வாழ்க்கை புதுசா ஆரம்பமாகும்படி உனக்கான அற்புதங்களை நான் நிகழ்த்த போறேன். என் துணையோட தைரியமாக உன் வாழ்க்கை களத்தில் நீ இறங்கலாம். இப்போ உனக்கு கிடைக்க போற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன்கிட்ட இருந்து ஒன்று விலகி போச்சுன்னா அதுக்கு பதிலாக 10ஆக உனக்கு திரும்ப கொடுப்பேன்.
நீ தோல்வி அடைஞ்சா துவண்டு போகாத. உன்னை தூக்கிவிட இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்னு முழுசா என்னை நம்பு. என்னையே கதின்னு நம்பி இருக்கிற உன்னை எப்போதுமே நான் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்கள்ல நிச்சயமாக உன் கைகள் ஓங்கி நிற்கும். உன்னுடைய ஒவ்வொரு கனவுகளையும் நான் நிறைவேற்றுவேன். உன் லட்சியங்கள் எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சினா நீ பெருசா அவங்களுக்காக எந்த அற்புதமும் செய்ய வேண்டியதில்லை. அவங்க செய்கிற செயல்களை, அவர்களின் செயல்களின் நேர்த்தியை நீ சரியான சொற்களால் பாராட்டினாலே போதும். அவங்க செய்யக்கூடிய செயல்களை இன்னும் ரொம்ப திறமையா நேர்த்தியா செஞ்சு முடிச்சு வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உன் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உன் அலுவலகத்துல உன் கூட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அவங்க திறமையையும் கொஞ்சமாவது பாராட்டக்கூடிய நல்ல மனசோட நீ இரு. பாராட்டு கிடைக்கும் போது இன்னும் இன்னும் முன்னேறணுன்ற எண்ணமும் வைராகியமும் எல்லாருக்குள்ளும் அதிகமாகி நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இன்னும் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உன்னுடைய சொற்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்குது. ஒருத்தனுடைய சொற்கள் தான் இன்னொருவரின் மனசை வெல்லவும் கொல்லவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கு. நீ எப்போதுமே நல்ல சொற்களை பயன்படுத்து. உன்னுடைய செயல்கள் பெரும்பாலுமே வெற்றியை தான் தரும். உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி எப்பவுமே இருப்பேன். உனக்கு தேவைப்படுற வரைக்கும் அடுத்தவங்க மீது உண்மையான அன்பு செலுத்துவதும் அப்புறமா அவங்கள விட்டு விலகி போறதும் உன் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய மங்களகரமான நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில நடத்துறேன். உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களே நடக்குதே நினைச்சு நீ கவலை கொள்ளாதே, பயப்படவும் வேண்டாம். உன் மனம் விரும்பக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்வில் நடக்கும். உன்னுடைய பல நாள் போராட்டம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு குழந்தை வரவும் கிடைக்க செய்வேன் என் தங்கமே. இப்போ உன் மனசு எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் வலிகளும் வேதனையும் எனக்கு புரியுது. நான் உன் மேல இறக்கப்படலையே நினைச்சு, நான் உனக்கான நல்லது எதையுமே செய்யலையே நினைச்சு நீ கோபப்படாத. உண்மையிலேயே உனக்கான நல்லதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் கண்ணிமை போல உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கான விடிவு காலம் இப்போதானே வந்திருக்கு. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்தவன் இந்த கருப்பன். வீணாக உன் மனசை போட்டு குழப்பிக்காத. உனக்கு தீங்கு செய்பவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். அனைத்தையும் நான் மாற்றுவேன். நீ விரும்புவதையும் என் ஆசீர்வாதத்தோடு பெறுவாய். எல்லா மங்களங்களும் உன் வாழ்வில் உண்டாகும் என் செல்லமே. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேன்னு நீ யோசிக்கும்படியாக தான் உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நிகழ்வுகளையே யோசிச்சு கவலைப்படாம உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் நடக்கும்னு நம்பு. நான் எப்போதுமே என் பிள்ளைகளுக்கு காவலாக இருப்பேன். உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக செய்வேன். என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக வணங்கக்கூடிய உனக்கு நன்மையை செய்யாமல் விட்டுவிட மாட்டேன். நீ பட்ட துன்பத்திற்கெல்லாம் மாற்றாக இப்போது இன்பங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும். உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றித்தர நான் இருக்கும்போது நீ எதற்குமே வருந்தாதே. புது பரிமாணத்தோட உன் வாழ்க்கை நகரத் தொடங்கும். நேர்மறை எண்ணங்கள் எப்போதுமே உனக்குள்ள இருக்கட்டும் என் தங்கமே. ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்ட முக்கியமான வேண்டுதல் இப்போது நிறைவேறதுக்கான நேரம் வந்துடுச்சு. உன் மனசுல இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சு போகும். நீ நினைச்ச விஷயமெல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்ற நல்ல செய்திய உன் செவிகுளிர நீ கேட்ப. சில பேருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் என்னை நம்பும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவே இல்லை என்ற நினைப்பு இருக்கிறது எனக்கு தெரியும். உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் நான் காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னை நினச்சிக்கிட்டே உன் கடமைகளை செய்து வரும் உன் வாழ்வில் எல்லா கர்ம வினைகளையும் கரைத்து கொண்டிருக்கும் நானு எல்லாத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான முன்னேற்றத்தையும் தந்தே தீருவேன். தைரியமாக இரு என் தங்கமே. ரொம்ப நாளாக உன் வாழ்க்கையில இருந்த தீராத பிரச்சனையை இப்போ தீர்த்து வைக்க போறேன். உன் வாழ்வை கலங்கடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு முடிவை நானே கொடுப்பேன். இந்த முறை என்னுடைய சந்நிதிக்கு நீ வரும்போது நீ கேட்ட வரத்தையும் உன் கைகளில் அன்பு பரிசாக ஒப்படைக்க போறேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் கருப்பன் சாமி துணைன்னு சொல்லிக்கிட்டே கடந்து வா. உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததின் பலனாக தான் உன் பிரச்சனைகளையெல்லாம் நான் தீர்க்க போறேன்.
நீ விரும்பிய எல்லா வளங்களும் உன்னை வந்து சேரும். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் சிறப்பாய் வெற்றிகரமாய் நடத்தி முடிச்சு உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு. 18ஆம் படி கருப்பசாமி துணை.